13 வயசுல படிப்பு போச்சு. வீட்ல ஏழ்மை. தொடர்ந்து பல நாட்களா பசி. வேலை தேடி தேடி அலுத்து போச்சு. ஒரு நாள் பசியால மயக்கமடைஞ்சு ஒரு நாடக கொட்ட வாசல்ல சொருகும் கண்களோட அமர்ந்திருந்தான் அந்த சிறுவன். ஒரு பணக்காரர் குதிரையில நாடகம் பார்க்க வராரு. பையனிடம், இங்கு கட்டிவிட்டு செல்லும் குதிரைகள் காணாமல் போகின்றன, நீ இதை பார்த்துக்கொள், வரும்போது காசு தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆஹா, இப்படி ஒரு வேலையா? பையன் ஆர்வமாக தலையாடுறான். தெம்புடன் எழுந்தான். நாடகம் முடிந்து பணக்காரர் வெளியே வந்தாரு. வெளியே நிற்பது தன் குதிரைதானா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. குதிரையை சுத்தப்படுத்தி சேணத்தை பளபளப்பாக துடைத்து வைத்திருந்தான் அந்த சிறுவன். சற்று அதிகமாக பணத்தை அவனிடம் நீட்டினாரு பணக்காரர். சில்லறை கிடைக்குமா என நினைத்தவனோட கையில பணம். மகிழ்ந்தான். மறுநாள் நாடகம் பார்க்க வந்த மற்றவர்களும் குதிரையை அவனிடம் ஒப்படைக்க அவற்றை பாதுகாத்து சுத்தப்படுத்தி கொடுத்தான். வருமானம் பெருகவே குதிரை லாயமே அமைத்து உதவிக்கு வேலைக்கு ஆள் அமர்த்தி முதலாளியாகிவிட்டான். அதோடு விட்டானா, நாடகங்களையும் கவனித்தான். மிகப்பெரிய இலக்கிய மேதையாகிவிட்டான். அந்த சிறுவன் தான் உலக புகழ்பெற்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர். மனிதர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் நல்ல நேரம் வரும். வருகிற சந்தர்ப்பத்தை மட்டும் கெட்டியாக பிடித்து கொண்டால் குதிரைக்காரனும் குபேரனாகி விடலாம். மேலும் இந்த மாதிரி தன்னம்பிக்கை கதைகளை நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாசிட்டிவ் மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.